பாருங்கள் இன்னும் அழகான இடமா இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக இருக்குது. தண்ணியை பாருங்கள். இப்போ நாங்கள் இந்த குகையில் தான் போகணும். அந்த கேப் தெரிகிற இடத்துக்கெல்லாம் போகணும். அங்கே தான் குளிக்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்டெல்லாம் மேலே போயிட்டுருக்காங்க. ரொம்ப அழகான இடம் இது. மேலே ஹோட்டல் இருக்குது. கடவுள் எப்படியெல்லாம் படைச்சிருக்காங்க பாருங்கள் இடத்த. இந்த மலையிலையும் உட்கார்றதுக்கு குளிச்சுட்டு இடம் பண்ணி வச்சுருக்காங்க வசதி. ரொம்ப அழகான ஏரியா இது. உள்ளார நம்ம போகணும். லீவு நாளில் இங்கே வந்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க நம்ம இப்போ அங்கே தான் போகணும். இன்னும் ஒரு ரொம்ப தூரம் இருக்குது. ஒரு கிலோமீட்டருக்கு மேலே போய் ஆகணும். அங்கே உள்ளார நல்ல ஏரியா பாருங்கள். மலையிலெல்லாம் படி செஞ்சு வச்சுருக்காங்க. கஷ்டம்தான் சின்ன சின்ன பசங்களை அழைச்சிட்டு வர்றது. இப்படி இடம்லாம் இருக்கா, நல்லா இருக்கா பார்க்குறீங்களா? வீடியோ பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதிலெல்லாம் தண்ணி நிற்கும். இப்போ தண்ணி இல்லாததுனால இப்போ ஒரு தீவாட்டம் தெரியுது. இன்னும் ரொம்ப தூரம் போகணும். பாருங்கள், இங்கே போகிறதுக்கு இப்படி தான் ரோடு. அப்படி இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளார போகணும். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. ரொம்ப டேஞ்சர் தான் சின்ன பிள்ளைங்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு. இங்கே ஓடி இருக்கு பாருங்க. நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 1 வருஷம் ஆகுது. இப்போ தான் திருப்பி இங்கே வரோம் இந்த இடத்துக்கு. என்னடா அது ரொம்ப லாங் வீடியோவாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், ரொம்ப அழகான இடமா இருக்கும்.
அதுக்கு தான் இப்போ உங்களுக்கு லாங் வீடியோவாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இயற்கையோட இந்த பாறையில் எங்கேருந்து தண்ணி உருவாகுது எப்படின்னு தெரியல. எல்லாம் கடவுளோட படைப்பு தான். நம்ம ஃப்ரெண்டுங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, அதுதான் சவுண்டு கேட்குது. அங்கே குளிக்கணுன்ட்டு நம்ம வந்துட்டோம். தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்கள், ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காப்புல.